பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை பட்டாணி நம்ம தேவையான அளவு எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கணும். அது நல்லா ஊறி இருக்கிறத எடுத்து காலையில் குக்கரில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பச்சை பட்டாணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவு பார்த்து உப்பு போட்டுக்கணும். தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளியாக 2 இது இருக்குது, அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் இந்த மசாலாவோட இந்த வெங்காயத்தோடு எடுத்து கொட்டி நல்லா வதக்கி விடணும். இதோட பச்சை வாசனை போன பிறகு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இது 2ஐயும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டு இந்த வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை எடுத்து அதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி கடைசியாக தூவி விட்டு எடுத்துக்கலாம். இது கிரேவி மாதிரி செஞ்சு சப்பாத்தி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். இது ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்காக செஞ்சது, அதனால் நான் திக்கான கன்சிஸ்டன்டியாக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.